எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். வராகி அன்னை வழிபாடு என்றாலே அது பஞ்சமி திதியில்தான். அதுவும் நாளைய தினம் 23/1/2026 வசந்த பஞ்சமி திதியானது வந்திருக்கின்றது. அதுவும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. மிக மிக விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தை மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி திதியானது வசந்த பஞ்சமி திதியாக கொண்டாடப்படுகிறது. அத்தகைய வசந்த பஞ்சமி திதியானது நாளைய தினம் 23/1/2026 அதிகாலை 2:09 மணியிலிருந்து நாளை மறுநாள் 24/1/2026 12:51 மணி வரை இருக்கிறது. எனவே நாளைய தினம் முழுவதும் வழிபாட்டிற்காக ஒதுக்கிக் கொள்ளலாம். நாளை மாலை 6:30 மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம். பணவரவிற்கு வசந்த பஞ்சமி திதி அன்று வராகி அம்மனை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை, மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு செய்வதற்கு வராகி அன்னையின் திருவுருவப் படம் அல்லது சிலை இருந்தால் அதை வைத்து செய்யலாம். அப்படி இல்லை என்றால் 5 முகம் கொண்ட ஒரு பஞ்ச தீப விளக்கை ஏற்றி வைத்து அதையே வராகி அன்னையாக பாவித்தும் வழிபாடு செய்யலாம். வராகி அன்னைக்கு செவ்வரளி அல்லது செம்பருத்தி மாலை சூட்டிக்கொள்ள வேண்டும். விளக்கு என்றால் பூக்களை விளக்கின் முன்பாக வைத்து விடுங்கள். நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள், மாதுளை முத்துக்கள், பானகம் இவைகளை சேர்த்து வைக்கலாம். அடுத்து ஒரு வெற்றிலையை, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிது ஓட்டையோ பழுப்பு நிறமோ இருக்கக்கூடாது. வெற்றிலையை நன்றாக சுத்தம் செய்து ஈரமில்லாமல் துடைத்து வராகி அன்னை முன்பாக வைத்து விடுங்கள். அதில் ஒரு 5 ரூபாய் நாணயம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சிறிய துண்டு பச்சை கற்பூரம் இவை அனைத்தையும் வைத்துவிட வேண்டும். அதன் பிறகு ஒரு வெள்ளை நிற நூலில் கொஞ்சம் மஞ்சள் தேய்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது இந்த வெற்றிலையை இந்த நூலால் சுற்றி 5 முடிச்சுகள் போட்டு பொட்டலம் போல கெட்ட வேண்டும். இந்த 5 முடிச்சு போட வேண்டும். அது மிக மிக முக்கியமாகும். அதேபோல் வெற்றிலையில் இருந்து இந்த பொருட்கள் கீழே விழாத அளவிற்கு நீங்கள் 5 முடிச்சு இதன் மேல் போட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றால் போல் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கெட்டிக்கொள்ளலாம். இந்த முடிச்சை வராகி அன்னையின் பாதத்தில் வைத்து உங்களுடைய பணத்தட்டுப்பாடு நீங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ஓம் வராகியே போற்றி, ஓம் வராகியே போற்றி, ஓம் வராகியே போற்றி என்ற நாமத்தை 27 முறை சொல்ல வேண்டும். அதன் பிறகு இந்த வெற்றிலை முடிச்சை எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். இந்த முடிச்சை அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவை கிடையாது. மறுபடியும் ஏதாவது ஒரு பஞ்சமி திதியில் இதே போல முடிச்சை கெட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்து கொள்ளலாம். இதில் சேர்த்திருக்கும் அனைத்து பொருட்களும் பண ஈர்ப்பை சேர்த்து கொடுக்கக்கூடியது. மகாலட்சுமி தாயார், குபேரர் இவர்களுடைய அனுகிரகத்தையும் பெற்றது. இவை அனைத்தும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பணவரவிற்கான நல்லதொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ஐதீகம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.